ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் உண்மையை சொல்லணுன்னா நான் இந்த ஐஃபா அவார்டு வந்து 2005 அட்டென்ட் பண்ணியிருக்கேன் துபாயில். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு. ரொம்ப நாளாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ஏன் இந்த சவுத்தில் நீங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கீங்க, ஏன் நம்ம ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஐஃபா இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து சவுத் வந்து மோர் தென் 50% அதில் பார்ட் ஆகுது. ஸோ அது இல்லாமலே நீங்கள் வந்து இத்தனை வருஷம் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டீங்க. சவுத்துலேயும் நடத்துகிறீங்கன்னா இது முழுமையாகிடும். அந்த முழுமையை தேடி இப்போ வந்திருக்காங்க, முழுமையாக நடத்த போகிறாங்க. இனி ஐஃபா எல்லாமே முழுமையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஃபைனலி ஐஃபா அவார்ட்ஸ் சென்னைக்கு வந்துட்டுருக்கு. அண்ட் ரொம்ப வருஷமாக ஐ வாஸ் திங்கிங், ஏன் நம்ம சென்னையில் அவ்வளோ நல்லா சினிமா ரைட் ஃப்ரம் டைரெக்ஷன் டு த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் டு ஆக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்காங்க, எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏன் ஐஃபா அவார்ட்ஸ் நம்ம சவுத்தில் வரல, பட் ஃபைனலி இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். அண்ட் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் தே ஆர் ஸ்பான்சரிங் தி ஹோல் இவெண்ட் அண்ட் டுடே பீங் தி சாஃப்ட் லான்ச். ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஐஃபா வந்து நான் நிறைய டிவியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பொறாமையாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஹிந்தின்னு இருக்குது. ஏன் தமிழுக்கு வந்து அங்கே பார்த்திங்கன்னா அதில் தமிழ் டெக்னீஷியன்ஸு, தமிழுடைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் போய் வாங்குவாங்க. ஏன் அது தமிழில் இருக்கக்கூடாதான்ற ஒரு பெரிய ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஒரு ஏக்கத்தையும் தாக்கத்தையும் கண்டிப்பாக இந்த ஐஃபா உற்சவம் வந்து எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குன்னு நினைக்கிறேன்.